தமிழ் சினிமாவுல ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்த நடிகை தான் ஜோதிகா. அந்த சமயத்துல சினிமாவுல உச்சத்துல இருக்கும் போதே நடிகர் சூர்யாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு திருமண வாழ்க்கையில கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. திருமணத்துக்கு அப்புறம் சினிமாவுல இருந்து ஓய்வு எடுத்த ஜோதிகா சில வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் சினிமாவுக்கு நடிக்க வந்தாங்க. இப்போ சூர்யாவும் ஜோதிகாவும் வெவ்வேறு படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஜெய் பீம், சூரரை போற்றி என அடுத்தடுத்த ஹிட் படங்களை கொடுத்த சூர்யா யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் விக்ரம் படத்துல வில்லனா நடிச்சு மிரட்டி இருப்பாரு. இந்த படத்துக்கு அப்புறம் பயங்கரமான கெட்டப்ல கங்குவா படத்திலையும் நடிச்சிருக்காரு. பிரம்மாண்டமா உருவாகியுள்ள இந்த படத்தை சிறுத்தை சிவா இயக்கியிருக்காரு. 16 மொழிகள்ல வெளியாக இருக்கும் இந்த படம் சூர்யாவோட திரைப்பயணத்துல ஒரு முக்கியமான படமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் வரக்கூடிய அக்டோபர் மாசம் தியேட்டர்கள்ல வெளியாக இருக்கு. அதே போல நடிகை ஜோதிகாவும் மலையாளத்துல காதல் டு தி கோர் அப்படிங்கிற படத்திலையும் பாலிவுட்ல மாதவனோடு சேர்ந்து சைத்தான்ங்கிற படத்திலையும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு கலவையான விமர்சனமே கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் ஸ்ரீகாந்த்ங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படம் கடந்த மாசம் தியேட்டர்கள்ல வெளியாகுச்சு. தொடர்ந்து அடுத்தடுத்த பாலிவுட் படத்திலையும் கமிட் ஆகிட்டு வராங்க. இப்போ ஜோதிகா ஹைதராபாத்ல பிலிம்பேர் விருது வழங்கும் விழாவுல கலந்துக்கிட்டாங்க. அந்த விழாவுக்கு அவங்க போட்டுட்டு வந்த Dress தான் இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு. அதாவது கருப்பு நிற பிளேசர் போட்டுக்கிட்டு அப்பட்டமா முன்னழகு தெரியும்படி மீடியாவுக்கு போஸ்ட் கொடுத்திருக்காங்க. இந்த போட்டோ பார்த்து கடுப்பான ரசிகர்கள், இத்தனை வருஷமா தமிழ் பெண்ணா சேலையில வலம் வந்த நீங்க இப்படி மாறிட்டீங்களேனும், இதுக்கு தான் மும்பை போனீங்களான்னு தங்களோட கருத்துக்களை ஷேர் செஞ்சுட்டு வராங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.